நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நேனோ கார் அது யாருக்கு விழப்போகுதோ தெரியல. இதுக்குள்ள இருந்து ஒருத்தவங்களுக்கு தான் அந்த கார். இன்னைக்கு நேனோ கார் கூடவே செல்போன் எல்லாமே கொடுக்குறாங்க. சிடியை நாங்கள் போட்டோம். போன மந்த் நடந்த சிடியை நீங்கள் பண்ண ப்ரோக்ராமால் நிறைய பேர் ஒருத்தர் பக்கத்து வீட்டில் என்ன பண்ணார், தண்டனக்கான்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, பக்கத்து வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவர் பாவம் அவங்களோட அப்பா தான் அவர் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் அந்த மனுஷன் ரொம்ப சிரிக்கவே மாட்டார். இவங்களோட நிகழ்ச்சியை பார்த்து நாள் முழுக்க தண்டனக்கா டனக்கணக்கா வீட்டில் ஆடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு எங்கேருந்துமா இதை கண்டுபிடிச்சது, காலையிலேருந்து சிரிக்கிறாரு. உண்மையிலே ஒரு சிரிக்காத ஒரு மனுஷனை சிரிக்க வச்சுருக்கிறீங்க. அவருக்கு சுகரு நிச்சயம் வியாதி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மக்கள் பார்த்துட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு. உங்கள் ப்ரோக்ராம் எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. பாராட்டுறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். நல்ல மனசோடு பாராட்டிய ரேவதி அவர்களுடைய திறமையை பாராட்டி நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இன்ஸ்டால்மெண்ட் ஆஃபர் ஸ்கீமுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? பாபா என்டர்பிரைசஸ் அப்படின்னா நாங்கள் கண்ணும். அது கரெக்டுங்க, கைத்தட்டுங்க. அதுக்கெல்லாம் ப்ரைஸ் தர மாட்டோம்னா இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறை சலுகை திட்டம் அவ்வளோதான். ஆனால் சார் கிட்டத்தட்ட சொன்னீங்க. சாரோட பேர் வேல்முருகன் சார். ரொம்ப பவ்யமாக உட்காந்துருக்காரு. அப்புறமேல உங்களை நான் மீட் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். இமீடியட்டாக ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேமுக்கு இந்த பக்கத்துலேருந்து ஒரு
2 பேர் இந்த பக்கத்துலேருந்து ஒரு 2 பேர் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. 3 பொண்ணுங்களுக்கு மத்தியில் ஒரு ஆம்பளை வந்திருக்காருங்க. ஆம்பளைங்க மட்டும் கை தட்டுங்க. ஓகே, இப்போ என்ன கேம்னா, இங்கே எந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம். 1 நிமிஷத்தில் கடன் ஆடியன்ஸ் கிட்ட போகிறீங்க. உங்களுக்கு என்னென்ன பொருள் அவங்க கொடுக்குறாங்களோ இல்லை இருக்குதோ நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு மேலே வர போகிறீங்க. சரியா? என்ன பொருளாக இருக்கணும், அவங்க பர்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், டையாக இருக்கட்டும், அவங்க கொடுத்தாலும் சரி, நீங்கள் இழுத்துட்டு வந்தாலும் சரி. தங்கச்சங்கிலியெல்லாம் இழுத்துட்டு வரக்கூடாது, பர்ஸ்லேருந்து 500 ரூபா உருவிட்டு வரக்கூடாது. அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரணும். என்னங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இல்ல, அவர்கிட்ட இருந்தா வருஷம் ஃபுல்லா உருவுறீங்களே நீங்க. இங்க யார்கிட்ட இருந்து வேணாலும், இது இவங்க எல்லாமே பாபா குடும்பம். சரியா? அவங்க பர்மிஷனோட அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும். கண்டிஷன் என்னன்னா 1 நிமிஷத்துக்குள்ள வரணும். நான் யார்கிட்ட வேணாலும், அதுக்கு நீ எதிர்த்த வீட்டுக்குலாம் போயிடக்கூடாது, இல்லை நான் ஊருக்கு போய் மதுரையிலேருந்து போய் எடுத்துகிட்டு வரலாம் போகக்கூடாது. இங்கே இந்த சர்க்கிள்குள்ளே, ஓகேவா? என்ன திங்ஸ் சொன்னாலும் எடுத்துகிட்டு வரலாம். 1 நிமிஷத்துக்குள்ளே நான் சொன்னோன்னே மேலே வந்துடணும். ஒரு பொருளை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு. இது என்னங்க கீஞ்சு போன ஒரு புக். உத்தம காவல்காரன். யாருங்க காவல்காரன்? இதை புக்கு கூட காவல் பண்ண முடியல, கொடுத்து விட்டாரு. புக்கு 1, இது கொடுத்தா ப்ரைஸ் 1 நாங்கள் கொடுத்துருவோம். ப்ரௌச்சர் 2. யாரோட பர்ஸு? எப்படிம்மா நம்பி கொடுத்தீங்க? அக்காவா? உங்கள் தம்பி தானே? என்ன நம்பி? தம்பி என்ன நம்பி கொடுத்துருக்குறாங்களாப்பா, அப்படியே கொடுத்துரு ராஜா. 3. இடுப்புலேருந்து உருவின்னு வந்துருக்கிறாருங்க. யாரு இதை புச்சின்னு உட்காந்துருக்கிறது? தம்பிக்கிட்ட இருந்தானா? ஓகே. 4. யாரோடது? உங்களா? அப்போ நம்பி லேடிஸ் தானே நல்லா துவைச்சி வச்சிருப்பாங்க. 5, 6. இது 2ம் சேர்த்து தான் ஒரே பர்ஸ், ஒரே பொருள் 2 எடுத்து. லேடிஸ் பர்ஸ், ஜென்ஸ் பர்ஸ் தான். ஒரே இது இருக்கக்கூடாது, காமன் திங் இருக்கக்கூடாது. ஓகே, அதனால் நான் செல்லாது. 2, 3, 4, 5, 6. நியூஸ் பேப்பர் 7. செல்ஃபோன் 8. வாட்ச் 9. பேனா 1 10. இது யாருங்க? எலக்ட்ரிஷியன் கிட்டேருந்து பிடிங்கிட்டு வந்தீங்களா சார்? நீங்களா சார்? 11. கழுத்தில் இருக்கிறதையும் கழட்டி கொடுக்க வேண்டியதானே? ஓகே. 11. மேடம் வந்து நிறைய கோயிலில் டோக்கன் கடை போடுவீங்களா? ஹேண்ட்பேக்காக வாரின்னு வந்திருக்கீங்க. 1, 2, 3 எல்லாமே சேர்த்து ஒரு ஹேண்ட்பேக்கு. 1. நல்லா முன்னாடி வாங்குங்க, நீங்கள் என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்கணும்ல. 3 ஹேண்ட்பேக்கு. இது என்னங்க? பேட்ரி. ஒரு பேட்ரி. 1, 2, 3. யாருதுங்க இது? யாரோ கொடுத்தாங்க. 4. ரொம்ப பெரிய வள்ளலா இருப்பாரு, சீவி முடிச்சு தூக்கி போடுறத கொடுத்துட்டு இருக்காரு. 4. 5. எல்லா செல்போனும் சேர்த்து 6. இது நாங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களா? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து தேங்காய் பழம் 7. ஓகே. 8. 9. இது என்ன தங்கமா? 9. யாருதுங்க இந்த வலையில? ரேவதி. அப்போ நீங்கள் கையில் போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுங்க. மொத்தம் 9. தம்பியை கூட இன்னும் நீங்கள் பீட் பண்ணல. ஸோ பார்க்கலாம். கலெக்ட் பண்ணவங்க கிட்ட பத்திரமா கொடுத்துருங்க. இது என்னங்க ரிட்டன் டிக்கெட்டா? இல்லை, அது கூட இல்லையா? அவ்வளோ நம்பிக்கை. இந்தாங்க. ஓகே. இது எங்கே போய் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஹெட்செட் 1, கண்ணாடி 2, பென்சில் 1, 3, ஹேண்ட்பேக் 1, 4, செல்ஃபோன் 5, சீப்பு 6, பேனா எல்லாம் சேர்த்து 7, ஒரு கர்ச்சீஃப் 8, பர்ஸு 2 பர்ஸு சேர்த்து 9, 10, 11. பாபா என்டர்பிரைசஸ் வந்து 11 மொத்தம். ஓகே, நீங்களும் 11 இல்லையா? உங்களோட சேர்த்து 12. உங்களெல்லாம் நாங்கள் பொருளாக கணக்கு எடுக்கிறது இல்லைங்க. இந்த பொருளெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இவங்க பையன் தெளிவாக இருக்கான். இவர் 11, இவங்களும் 11, அவங்க 9. ஓகே. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க சார் நம்ம ப்ரோக்ராமுக்கு.
1 தம்பி இருக்கட்டும் வச்சுக்கோங்க, நமக்கு உதவும். 1 அது நீங்களே வச்சுக்கோங்க. 2 3 கீ செயின் 4 5 6 வாட்ச் 1 7 யாருங்க அது? 2 ரூபா 3 ரூபா கொடுத்துருக்குறாங்க. யார் அது? சார் கிட்ட இருக்கிற அதிகபட்ச அமௌண்ட்டே இவ்வளவுதானா சார்? 2 பேர் கொடுத்தாங்க. பார்த்து 1 ரூபாவையும் பத்திரமா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருங்க. அதையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுத்துறாதீங்க, ஓகேவா? எவ்வளோ கவுண்ட் பண்ண? கவுண்டிங்கே போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. யார் ஒத்த செருப்பு கொடுத்தது? ஓகே, இவங்க 12. ஸோ யார் அதிகபட்சமாக கலெக்ட் பண்ணியிருக்கிறது? என்னது பேப்பர் இருக்கு? பேப்பர் ப்ரௌச்சர் எல்லாம் ஒன்று தானே மேடம்? அதெல்லாம் செல்லாது. 12 தான். இவங்க 12, நீங்கள் 11, ஓகேவா? ஸோ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தேவி. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற தேவி நம்ம பாபா என்டர்பிரைசஸின் சிறந்த கலெக்டர் அப்படின்ற பட்டத்தை தட்டிட்டு போறாங்க. நல்லா கை தட்டுங்க. ஆனா இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பார்த்துலுங்க, நல்லா கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த பிள்ளையை நம்ம பாபா என்டர்பிரைசஸ்ல ஒரு சிறந்த கோஆர்டினேட்டரா ஜாயின் பண்ணிடலாம்னு நான் நினைக்கிறேன். நல்லா கலெக்ட் பண்றாங்க மேடம். Thank you so much. ஓகே, இப்போ நம்ம முதல் குலுக்கல் ஆரம்பிக்கலாமா? நிறைய பரிசு கிடைக்க போகுது. ஆனா ஒரு பரிசை முக்கியமா எதிர்பார்த்து எல்லாருமே வந்திருப்பீங்க. என்ன பரிசு அது? 2 ரூபா எடுத்துன்னு வந்து சார் வந்து நானோ கார் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ முதல் குலுக்கல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காத்தோட்டமா ஆரம்பிக்கலாம். பெடஸ்டியல் ஃபேன்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேருக்கு ஹேவல்ஸ் நிறுவனத்தினுடைய பெடஸ்டியல் ஃபேன் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு வந்து முதல்ல இந்த குழுக்களுக்கு அஸ்திவாரமா இருக்கக்கூடிய மிஸ்டர் மான் கராத்தேவை நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். அடுத்த முறை ஆரம்பிக்கும் போது டனக்கனக்கா பண்ணிட்டு தான் நான் குலுக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. பாபா என்டர்பிரைசஸனுடைய சிவகார்த்திகேயன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்களாம். அதனால அந்த மான் கராத்தே போஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. போஸ் கமான். என்னது இது? மான் கராத்தே போஸ் கொடுக்க சொன்னா சிம்ரன் சிப்ஸுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி. என்னப்பா என்ன பண்ற? இதோ சர்க்கஸ்ல வித்த காட்டுற மாதிரி நிக்கிற. ஓகே, இப்போ டனக்கனக்கா ரெடி 1 2 3 ஸ்டார்ட். டனக்கனக்கா ரெடி 1 2 3 ஸ்டார்ட். டனக்கனக்கா yo honey singer on the roof
முதல் இது நம்பர் 14072. நம்பர் 14072 சிவதினேஷ், LS சிவதினேஷ், திருவொற்றியூரை சேர்ந்தவர். இவர் வந்து கிருஷ்ணன், இவருக்கு வந்து கோஆர்டினேட்டராக இருந்திருக்காரு. PA கிருஷ்ணன் அவர்களுடைய டீமை சேர்ந்த சிவதினேஷ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து ஓகே, ரெண்டாவது அவில்ஸ் பெடஸ்டியல் ஃபேன் யாருக்குன்னா நம்பர் 15787. 15787 ஞானசேகரன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வானகரத்தை சேர்ந்த ஞானசேகரன், சுப்பிரமணி டீமை சேர்ந்தவருக்கு. சுப்பிரமணி சார் வாங்க, மேலைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. அடுத்து படிங்க, நீங்க அடுத்து படிங்க. அடுத்து படிங்க, இல்ல நிக்கிட்ட வரீங்க, நிக்கிட்டோம். அடுத்து வாங்க சார், இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. எல்லாம் கொஞ்சம் தயாரா இருங்க. 5 பேருக்கும் சேர்த்து நம்ம பரிசு கொடுத்துடலாம். பதட்டப்படாத மான்கராத்தி. அடுத்து 10380 புவனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நியூ வாஷர்மேன் பேட்டை சேர்ந்த புவனா அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தான் அடுத்த குழுக்கள் இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க இருந்தாங்கன்னா ரெடியா இருங்க. புவனா ஓகே. அடுத்து போனா மேடம், எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது. ஓகே, அடுத்ததா நம்பர் 15564. 15564 முத்தீஸ்வரன் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். ராமன் பிள்ளை அவங்க டீமை சார்ந்த முத்தீஸ்வரன் அவருக்கு அடுத்து குழுக்கள் விழுந்திருக்கு. வாழ்த்துக்கள். வாங்க ராமன் பிள்ளை, வாங்க வாங்க வாங்க, நில்லுங்க ராமன் பிள்ளை. ஓகே, கடைசி 5வது குழுக்கள் நம்பர் 15044. 15044 KS பிரியா விருகம்பாக்கம் முத்துமாரி டீமை சேர்ந்த முத்துமாரி டீமை சேர்ந்தவங்க. மேடம் வாங்க. 3 இருக்கா? 15044 பிரியா அவர்களுக்கு இன்னைக்கு குழுக்கள் கை கொடுத்திருக்கு. ஸோ இவங்க 5 பேருக்கும் பாபா என்டர்பிரைசஸ் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேவதி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கின்றோம். మంచి బీట్ వస్తది, పిచ్చ పాట వస్తది. ఓయ్ ఓయ్ ஓகே, இப்போ திருப்பி கேம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேம் கண்டக்ட் பண்ணலாமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோடிகளாக யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ ஒரு 3 ஜோடி உங்களுக்கான கேம் வச்சிடலாமா? எப்போவுமே அந்த காலத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க? ஹஸ்பண்ட் உட்காந்துருப்பாரு, ஒய்ஃப் பக்கத்தில் இப்படி நிற்பாங்க. இப்போ அதான் பண்ண போகிறீங்க. இப்போ எல்லாம் அப்படியே ஹஸ்பண்ட் பக்கத்தில் போஸ் கொடுத்த மாதிரி நிற்கிறீங்க. உங்கள் குழந்தைக்கு 3 மாசத்துல என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? தாய்ப்பால் தான். தாய்ப்பால் கொடுப்பீங்க. நீங்க ஒத்துக்கிறீங்க, நீங்க தாய்ப்பால் தான் கொடுக்குறீங்க. நேர்களே, இது வெறும் கோக்கு தான். புடிங்க. யார் ஃபர்ஸ்ட் ஊட்டி முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க கொடுப்பாங்க, நீங்க குடிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்க 6 மாச குழந்தைக்கு எப்படி ஊட்டணுமோ அப்படி நல்லா அப்படி ஷோல்டர்ல கை பிடிங்க. அப்படி, அப்பதான் குழந்தைக்கு உள்ள இறங்கும், இல்லைன்னா இறங்காது. ஓகே, நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க, நெல்லுக்கு பதிலாக முத்தங்கள். வேல்முருகன் அவர்களுக்கு பாபா என்டர்பிரைசஸின் சிறந்த குடிமகன் அப்படின்ற பட்டத்தை அவருக்கு நம்ம வழங்குறோம். கொஞ்சி விளையாடி கும்மாளம்
ரெடி 1 2 3 ஸ்டார்ட். If you wanna come with me, shake it and roll with me. Can you just do it, oh baby? Let's party, oh my baby. If you wanna come with me, shake it and roll with me. Can you just do it, oh baby? Prestige 7.5 லிட்டர் plus 5 லிட்டர் குக்கர் பரிசா 5 பேருக்கு இன்னைக்கு குலுக்கல்ல கிடைக்க போகுது. அந்த 5 அதிர்ஷ்டசாலிகள் யாரு நம்ம பார்க்க போறோம்? இஞ்சி புட்டே நாரா ஓகே थैंक यू நம்ம கலைமாமணி புதுவை கலைமாமணி ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க சார். என்ன பண்ண போறீங்க? நம்ம வீட்ல துணி துவைக்கறனாப்ல அலச போற மாதிரி போறீங்க. 5 பேர் சார் ஒண்ணா எடுத்து நீங்க இந்த குடுவையில போடுங்க. அட கருப்பு கண்ணா வாடா நான் காத்திருக்க சூடா வரசி போட்டு போடா இனி கருப்பு வெள்ள படம் செக்க செக்க செவப்பி நீ சேல கட்டின குல்பி உடம்பு நரம்பு எழுப்பி நீ ஓட்டுற புது படம் கருப்பு பேரழக கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோர விழிஞ்சு புட்ட நாரா. மிக்க நன்றி. இப்போ பிரஸ்டீஜ் குக்கர் யாருக்கு போக போகுது நம்ம பார்க்க போறோம். நம்பர் 12418 நம்தா கோயம்பேட்டை சேர்ந்தவர்கள் தரணி டீமை சார்ந்தவங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து குக்கர் வின் பண்றவங்க 14390 எம் ஆறுமுகம் பெரியார் நகர் ராஜசேகரன் டீமை சார்ந்தவர் 14390. ராஜசேகர் சார் வாங்க மேல. ராஜசேகரன் சார் முகப்பேர் ராஜசேகர் தானே? வாழ்த்துக்கள். அடுத்த அதிர்ஷ்டசாலி நம்பர் 12142 இமானுவேல் சிவகாசியை சேர்ந்தவர். மாலதி அவங்க டீமை சார்ந்தவர் 12142 மாலதி. அடுத்த எண் 10097 திவ்ய ராஜ்குமார் வடபழனியை சேர்ந்தவர். ஸ்டார் ஃபேன்சி அந்த டீமை சேர்ந்தவர் திவ்ய ராஜ்குமார் 10097. ஓகே நெக்ஸ்ட் வாழ்த்துக்கள். அடுத்து அடங்காத ஆசை துடிக்க ஐம்பொழுதும் போர் கொடுக்க கட்டுப்பாடுகள் விட்டு போச்சு கனவில் தினசரி மன்மத காட்சி ஆப்பிள் பழுது அடை கொடுக்க அருகில் 16615 எஸ் ஹரிஷ் காரம்பாக்கத்தை சேர்ந்தவர். முத்துமாரி டீமை சேர்ந்தவங்க. முத்துமாரி மேடம் வெல்கம். சார் வாங்க குலசேகர் சார். இல்லா உணவம் தப்பு செக்ஸ் இல்லா காதல் தப்பு உடலை கடந்து உயிரை தெரிந்து படரும் காதல் நடிவது ஏது திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டி சொல்லிட்டாங்க சார். நம்ம இன்னும் குழந்தைங்களுக்கு கேமே வைக்கலையே சார். கிட்ஸுக்குலாம் நம்ம கேம் வைக்க போறோம். எல்லா கிட்ஸும் மேடைக்கு வாங்க. எல்லாம் வந்தாச்சா? ஹாய் ரெடியா நீங்களாம் கேம் விளையாடுறதுக்கு? சரி எல்லாம் அப்படியே வட்டமா நில்லுங்க. கை பிடிச்சு வட்டமா சீக்கிரம். இங்க 13 பேர் 14 15 16 17 18 19 20 21 22 22 பேர். அவன் உள்ள சேர்த்துக்கோமா பாவம் அவன். ஓகே ரெடியா? கேம் என்ன சொல்லிடலாமா? இப்போ என்னன்னா பலூன் கொடுக்க போறோம், பாட்டு மியூசிக் போட போறோம். பலூனை பாஸ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. மியூசிக் நிக்கும் போது யார் கையில பலூன் இருக்கோ அவங்க அவுட். ஓகே 2 பலூன் இருக்கு. ஓகே ரெடியா? ரெடி மியூசிக்.
எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். போச்சா? வாங்க வெளியில வாங்க. நீங்க வெளில வாங்க. குட்டீஸ் நீங்க விளையாண்டுனே இருங்க. ஓகே? மியூசிக். வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி வாப்பா. அடுத்து மியூசிக். தொட்டி வலிக்கும் பட்டி மன்றம் நடக்கும். தம்பி பச்சை சட்டை நீ நில்லுப்பா. நீ இல்ல, அவர்தான் அவுட். ரெடி மியூசிக். என்னை மாட்டி விட்ட எல்லோருக்கும் அடி. அவன் இல்ல, நீங்க தான். வாங்க பால் அங்க பக்கத்துல கொடுத்துட்டு. ஓகே மியூசிக். நீங்க வெளியில வந்துருங்க. பலூன் கொடுத்துருங்க. நல்லா கிட்ட வந்துருங்க. நல்லா கிட்ட வந்துருங்க. ரெடி மியூசிக். பாப்பா கை போடாத பனியன். சரி நல்லா நீங்க இன்னும் கிட்ட போயிருங்க. மியூசிக். ரிலாக்ஸ் மாமே ரிலீஸ் நானே இனி ஊரே ஏன் கிட்ட மாட்டுக்குச்சுடா. சுச்சோ போச்சா? வெளில வாங்க. நீங்க விளையாண்டுட்டே இருங்க ராஜா. மியூசிக். I'm a bad 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 boy. I'm a bad bad bad. ஏன்டா உடம்பு சரியில்லையாடா ராஜா? முடியலையாடா கண்ணா? சரிடா தம்பி. நல்லா கொஞ்சம் கிட்ட நின்னுக்கோங்க. மியூசிக் ப்ளீஸ். Bad boy. I'm a bad boy. உன்னை நான் எப்படி காப்பாத்துறது? இட்ஸ் ஓகே, தேங்க் யூ. ஓகே மியூசிக். I'm a bad boy. பச்சை சட்டை வெளியில வா. மியூசிக். போச்சா? வாங்க வெளில. பெரியவங்கெல்லாம் அவுட் ஆறாங்க. பாஸ் பண்ணுங்க. கியூட்டி பை. மியூசிக். என்னடா போச்சா? ரெடி வருஷத்துல 14 நான் கவர்மெண்ட் கஸ்டமர் கேட்டு பாரு. டிங் டிங் போச்சு. ரெடி மியூசிக். நல்லவனா கிடையாது அடிச்சவ பீட்டர். எல்லாரும் இந்த புள்ள ஐயோ ஃபர்ஸ்ட் விளையாடும் போது பால் சரியா போட தெரியல. இப்போ என்னன்னா இவன்ட்ட போகும்போது குடுடா நல்லா பண்ணமா. சூப்பர்மா. கை கொடுங்க. உனக்கு ஸ்பெஷல் பிரைஸ் உண்டு. என்ன? ரெடி மியூசிக். புடி காது 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 புடி காது எடி ரவுடி பொல்ல மாரி. ஐயோ பாத்துச்சே இந்த அக்கா வேற. சூப்பரா தாங்க. பின்னாடி வாங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் விளையாட போறீங்க. இப்போ எப்படின்னா இப்படி கொடுக்க கூடாது. இப்படி சொன்னானே திரும்ப பண்ணுவானுங்க. இப்படி ஆயிரும். அதனால ஒரு சுத்து குடு. நீ ஒரு சுத்து குடு. மயக்கம் போட்டு வந்துருவாங்களா? மியூசிக். நல்ல பையன்டா பில்லா ரங்கா பாஷா எல்லா என் தோஸ்து தாண்டா கேட்டு பாருடா. நான் தம்பி வடபழனி வரைக்கும் வந்துட்டு இங்க வரலையா? தம்பி நல்லா மாவாட்டினடா. என்ன சூப்பரா பண்ண. உன் பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ் என்ன படிக்கிற? 6th போறேன். யார் கூட வந்திருக்க? அப்பா அம்மா கூட. அப்பா பேரு? வேல்முருகன். மோகனப்பிரியா. இவனுக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம். சிறந்த கான்சென்ட்ரேஷன் பிரைஸ் வழங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் வழங்குவார். சங்கர் சார் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் வழங்குவார். சார் நீங்க நல்லா வாங்க சார். ஆத்தி மேடம் ஆகாஷ்க்கு பரிசு. நல்ல கை தட்டலாம். நம்ம வீட்டு குழந்தை ஆகாஷ்க்கு பரிசு. ஓகே எப்படி இருந்தது கேம்? எல்லாம் மேல போங்க மேடம். கேம் எப்படி இருந்தது? இங்க பாருங்க. இந்த பாப்பாக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இன்னொரு பிரைஸ் நம்ம கொடுக்கணும். என்ன சூப்பரா விளையாண்டால இவளுக்கு இன்னொரு சாக்லேட் கொடுங்க சார் ப்ளீஸ். கீழ கொஞ்சம் பேர் இருக்காங்க. சூப்பர்.
பாடலுக்கு வர போறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து மிக்ஸியா மிக்ஸி கொடுக்க போறோம். வெரி குட். 5 நபர்களுக்கு பிரீத்தி மிக்ஸி கிடக்க போகுது. சூப்பர். 2550 ரூபா நம்ம கட்டியிருக்கோம். ஆனால் அதை விட அதிகமான வேல்யூல பிராண்டட்ல உங்களுக்கு பிரீத்தி மிக்ஸி 5 நபர்களுக்கு. அந்த 5 அதிர்ஷ்டசாலிகள் யாருன்றதை நம்ம பார்க்க போறோம். ரெடி? என்னங்க போடணுமா வேணாமாங்க? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சவுண்ட் வரலையா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். போடுங்க எனக்கு. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற உன்னோட கண்ணை பொத்தி கண்ணா மூட்டி ஆட வர இந்த நட போதுமா? தேங்க்யூ. வாங்க கார்த்தி அவர்களே, நம்ம பிரீத்தி மிக்ஸி எடுக்க போறோம். 5 நபர்களுக்கு நல்லா குலுக்கிட்டு ஒன்னொன்னா எடுத்து இந்த பவுல்ல போடுங்க. ஓகே, இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே ஓகே, நன்றி. தேங்க்யூ so much. మంచి బీట్ వస్తుంది పిచ్చ పాట వస్తుంది ఓయ్ ఓయ్ అబ్బాయి మనసునే అమ్మాయి లాగేసి తలగడలా నొక్కేస్తే ఏమైతాది? మస్తు మాస్ వస్తుంది బెస్ట్ ఊప్ వస్తుంది ఓయ్ நம்பர் 12676 VM பாபு அரும்பாக்கம் தேவி முகப்பேர் அவங்களோட டீமை சேர்ந்த VM பாபு அவர்களுக்கு பிரீத்தி மிக்ஸி. రాయే నా రాకాసే నువ్వే బయటేసే అట్టా దోపేస్తే టాపులేసి పోదే పోదే పాపా టాపులేసి పోదే పోదే పాపా రారో రారో నా శివ కాసి అగ్గి రాజేసి సిగ్గు పెట్టేస్తే టాపులేసి పోదే పోదే పాపా టాపులేసి పోదే పోదే పాపా చెట్టు మీద మ్యాంగోలా నువ్వెంత చక్కగా ఉన్నావే చాకులాంటి పిల్లాడే ఎంత షార్పుగున్నాడే. நம்பர் 12354 சிவா கோயம்பேடு தரணி அவங்க டீமை சேர்ந்த சிவா அவர்களுக்கு அடுத்த குழுக்கள் வாழ்த்துக்கள். పోతే చెయ్యే పట్టాబట్టే టాపు టాపు టాపులేసి పోదిరో. நம்பர் 13115 ஏ பிரியா சேலத்தை சேர்ந்த ஏ பிரியா அவர்களுக்கு செல்வராஜு டீமை சேர்ந்த பிரியா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். అమ్మాయి మనసులో అబ్బాయి దూరేసి కితకితలే పెట్టేస్తే ఏమైతాది? మంచి బీట్ వస్తుంది పిచ్చ పాట వస్తుంది సమ్మర్లో నా లస్సీలా వింటర్లో నా కాఫీ அடுத்த நம்பர் 11753 SA சரவணன் சுதர்ஷன் சிட்லபாக்கம் சுதர்ஷன் டீமை சேர்ந்த சரவணன் அவர்களுக்கு అల్లుళ్ళా ముద్దొస్తున్నావే వచ్చి గుద్దేస్తున్నావే అమ్మో బ్రేకుల్లేని లోరీలా. రాయే రాయే నా రాకాసి అట్టా నవ్వేసి గుండె తవ్వేస్తే రారో రారో ను చిటికేసి షట్టు మడతేసి కాలరెగరేస్తే టాపులేసి పోదే ఓని కట్టబట్టే టాపులేసి పోదే நம்பர் 10666 பி கலாதேவி நாகர்கோயில் விஜயகுமார் டீமை சேர்ந்த கலாதேவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுகளை வழங்குவதற்காக வந்து வெங்கடேஷ் அவர்களை வணக்கம். வாங்க
எனக்கு 2 இளைஞர்கள், அதாவது 60 வயசான இளைஞராகவும் இருக்கலாம், 20 வயசான இளைஞராகவும் இருக்கலாம், ஆனால் 2 பேர் வேணும் எனக்கு. உங்க பேரு? நாகராஜ். நாகராஜ். எப்படிங்க பிறந்தோடனே வளர்ந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அவர் வளர்ந்தோடனே பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க பேருங்க? ஷேக் தாவூத். ஷேக். எப்படி இருக்கீங்க ஷேக் தாவூத்? ஐ அம் ஃபைன். நல்லா இருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? கோயம்பேடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டோ கன்சல்டிங். இந்த குழுக்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? யா. ஃபர்ஸ்ட் டைம். ஓ, ஒன்லி ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷா? ஒன்லி தமிழ். யா நோ மட்டும் தானே நமக்கு தெரியும். அப்புறம் என்னத்துக்கு இது? ஓகே, நீங்க என்ன பண்றீங்க சார்? அடையார்ல ஒர்க் பண்றேன். அண்ணாது அடையார்ல என்ன பண்றீங்க? அட்மின் பேர் கேட்டேன். அம்மா அடையார் ஆலமரத்தை சுத்தி வர மாதிரி சொல்றாரு. அடையார்ல என்னவா இருக்கீங்க? அலுமினியம் ஒர்க் பண்றேன். அலுமினியம் ஒர்க். அலுமினியம் ஒர்க் பண்றீங்க. ஓகே ஓகே. இந்த விளையாட்டுக்கு பேரு தலுக்கு புழுக்கு குழுக்கள். அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து அவங்க இடுப்புல கட்டி கொடுங்க நல்லா. இப்போ என்னன்னா இடுப்பு கையை வந்து மேலே கட்டிடணும். எப்படி தலையில கட்டிடணும், பொடனியில் கட்டுங்க. எவ்வளோ குழுக்குறீங்களோ குழுக்கணும். பாக்ஸ் கீழே விழுந்துடக்கூடாது. பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஜிக்னா பேப்பர் தான் கீழே விழுகணும். ஜிக்னா பேப்பர் மொத்தமாக கொட்டுச்சான்றது கவுண்டிங் கிடையாது. யார் நல்லா குளிக்கிருக்கீங்கன்னு ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இப்படி குளுக்கலாம், இப்படி குளுக்கலாம், எப்படி வேணாலும் குளுக்கலாம். நயன்தாரா மாதிரி குளுக்கலாம், நமிதா மாதிரி குளுக்கலாம், எப்படி வேணாலும் குளுக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1 பாக்ஸ் கீழே விழுந்துடக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2 எவ்வளோ அழகா நீங்க குளுக்குறீங்களோ ஆடியன்ஸ் பார்த்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு மியூசிக்கை போட்டு விடுங்க. ரெடி ஸ்டார்ட். போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லுடா, அப்படியே மேட்டர் கேளுடா. போட்டது பத்தல்ல மாப்புள்ள இன்னொரு கோட்டர் சொல்லுடா, அப்படியே மேட்டர் கேளுடா. கண்ணுல ரொம்ப சின்ன ஊத்துனா பொண்ணு உதய ஏத்துக்கிட்டு ஆட போறேன்டா. வேறண்டா வெட்டு குத்து போடுடா டப்பாங்குத்து. இப்போ இதுல யார் நல்லா குளுக்குனாங்கன்னு நம்ம செலக்ட் பண்ணலாமா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நாகராஜுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க? கை தூக்குங்க. நாகராஜுக்கு தூக்குனவங்களே தூக்க கூடாது சொல்லிட்டேன். ஓகே, உங்க பேரு? ஷேக் தாது. ஷேக் பண்ணாரா நல்லா? ஷேக் தாவூத் அவர் தான் வின் பண்ணிருக்காரு. சூப்பர். இப்போ நம்ம வந்து 2 பேத்துக்குமே பரிசு வழங்கிடுவாங்க. 2 பேத்துக்குமே பரிசு வழங்கிருங்க வாங்க. ஆமா, எங்களுக்காக ரொம்ப குளிச்சிருக்காங்க. எங்களுக்காக இந்த ஒரே ஒரு பீட் போடுவாங்க. 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச டான்ஸ் 2 பேரும் பண்ணுங்க. சரியா? ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு. ஏ பொட்டு தாக்கு ஏய் சக்க போட நிதம் பொட்டு தாக்கு. போட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு. பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு. ஏறிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்ட நம்ம பாட்டு ரெடி. நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு. நீ பார்ட்டி யாரு பார்த்து தாக்கு பார்வையால போட்டு தாக்கு. பாஞ்சிடாம மெல்ல தாக்கு பாவம் சின்ன பல்ல தாக்கு. எல்லாரையுமே நல்ல வயிறு குலுங்க சிரிக்க வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்தின 2 பேருக்குமே நம்ம பரிசு கொடுக்கிறோம். பாத்தா பாத்துக்க சேத்தா சேத்துக்க ஏத்தா ஏத்துக்க கோத்தா கோத்துக்க. பொட்டு தாக்கு வர ஒரு புறா பொட்டு தாக்கு பகை கடல் எறா பொட்டு தாக்கு. இன்னொரு கம்பெனி ஐட்டம் ஜூசர் கொடுக்க போறோம். நம்ம பிலிப்ஸ் கம்பெனியை சேர்ந்த ஜூசர் வந்து இப்ப 5 பேருக்கு கிடைக்க போகுது. ஐயப்பன் சார் அவர்கள் 2 எடுப்பாரு. வாங்க ஐயப்பன், வெல்கம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். என்ன பண்ணனும்? Girl, you're my chamachallo. Where you go, girl? I'm gonna follow.
just let me know. You can be my chamakacello. Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. You know I'll even let you be my chamakacello. Kaisa sharmana aaja nach ke dikha de. Aa meri hole aaja pari da gira de. Aa meri akhiyon se akhiyan mila de. Apna nakhre dikha. Wanna be my chamakacello. Wanna be my chamakacello. Wanna be my chamakacello. பிலிப்ஸ் கம்பெனியோட ஜூஸர் உங்களுக்கு கிடைக்குது 3 ஜார் மிக்சர் கிரைண்டர். இது உங்களுக்கு 5 பேருக்கு கொடுக்குறாங்க. तू मेरी चमक चलो तेरी पिक्चर का मैं हीरो ये भी तुम दिल मुझको दे दो ரொம்ப நன்றி. Thank you so much. मान कराते please come in. Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. Maybe I'll even let you be my चमक चमक चलो कैसा शर्माना आजा नच के दिखा दे. Number 16317 ஜி பூரணி பாண்டிச்சேரி ராஜேந்திரன் சாரோட டீமை சேர்ந்தவர். வாங்க வாங்க வெல்கம் ராஜேந்திரன் சார். Wanna be my चमक चलो. 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 15979 கிருஷ்ணசுவாமி வேளச்சேரியை சேர்ந்தவர். டைரக்டா பாபா என்டர்பிரைசஸ் மூலமா வந்திருக்காரு. 15979 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்பர் 13041 யோகேஸ்வரன் கே சாந்தி டீமை சேர்ந்தவர். பீர்கங் கரணை பகுதியை சேர்ந்த யோகேஸ்வரன். 13041 Wanna be my चमक चलो. 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 1638 கேஎம் மதுபாலா வடபழனி முத்துக்குமாரி முத்துமாரி. Wanna be my चमक चलो. நம்பர் 14246 எம் ரமேஷ் நெற்குன்றம் பிஏ கிருஷ்ணன் டீமை சேர்ந்த ரமேஷ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். Girl, you're my चमक चलो. Where you go, girl, I'm gonna follow. What you want, girl, just let me know. You can be my चमक चलो. Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. ரியலா சொல்லணும்னா மக்கள் தொலைக்காட்சியில எனக்கு பிடிச்ச மேல் ஆங்கர்ஸ்ல முதல் நபர் அப்படின்னா கார்த்தி தான். ஏன்னா மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டாலும் அந்த பண்பு நம்ம கார்த்திகிட்ட ரொம்ப நல்ல ஒரு பண்பு. எப்பவுமே வந்து நான் ஒரு நான் இப்படிதான் அப்படின்லாம் இல்லாம ரொம்ப இயல்பா இருப்பாரு. எவ்வளவு கொடுத்தாலும் நல்லா வாங்குவேன். உங்க பலூன் வந்து நீங்க காப்பாத்திக்கணும், அது மட்டும் தான். ஆனா மத்தவங்க பலூன் உடைக்கணும். யார் பலூன் உடைக்கிறீங்களோ யார் பலூன் உடையலையோ அவங்க தான் வின்னு. யாருக்கா புரிஞ்சா? எவ்வளவு ஃபாஸ்டா பேசுனேன். அங்கே நின்னு போ. பலூனை டிஃபென்ஸ் பண்ண போறீங்க, இன்னொரு கையில அட்டாக் பண்ண போறீங்க. Your body
పాష్ పరదేశీ నేను ఫారిన్ నుంచి వచ్చేసాను. ஸ்டிக்கை வந்து நீங்க வாயில வைக்கணும், ஒவ்வொரு ரப்பரா அடுக்கணும். அது மேல புரியுதா? நாங்க ரப்பர்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு எவ்வளவு ரப்பர் விழாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு வரைக்கும் அடிக்கிட்டு போதும்னா போதும்னு சொல்லிடலாம். நீங்க அடுக்குனதை விட ஒரு ரப்பர் அவங்க அதிகமா அடிக்கிட்டாங்கன்னா வின்னு, இல்ல அடுக்கும் போதே விழுந்துருச்சுன்னா அவுட். ஓகேவா? புரிஞ்சுதா? நல்லா புடிங்க, இழுத்து புடிங்க. ஹலோ, கையை எடுத்துருங்க. நல்லா உள்ள தள்ளி வைப்பீங்களாம், ஐடியா தராங்களாம். தொடக்கூடாது, உள்ள தள்ளி நாலு விழுந்துடக்கூடாது. போதும்னா போதும் சொல்லிடலாம். ஆமா 4. ஓகே ஓகே, உங்களுக்கு வேற ஸ்டிக் தரேன், இந்தாங்க. அது நீங்க வச்சுக்கோங்க அந்த ஸ்டிக்கர். அவங்க 10 அவங்க அடிக்கினே போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். ரொம்ப அவங்க வச்சு ஓரளவு டிஸ்டன்ஸ் வைக்கணும், ரொம்ப கிட்ட வைக்க கூடாது. ஓகே, రోషమున్న కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ వదిలేసాను. హలో హలో, புடிக்க கூடாது. நாங்க பேசுவோங்க, எங்களுக்கு வாய் இருக்கு, நாங்க பேசுவோம். மைக் இருக்கு பேசுவோம், ஆடியோ இருக்கு பேசுவோம், கேமரா இருக்கு பேசுவோம், ஆடியன்ஸ் இருக்காங்க பேசுவோம். வின்னர் யாரு? பட் 2 பேருக்குமே நம்ம வந்து பெஸ்ட் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம். பாபா என்டர்பிரைசஸ் சார்பாக போற கொட்டி கொரமேச குர்ரகால ஆற கொட்டி பெங்களூரு கள்ளினா. டிவிடி பிளேயரும் இருக்கு, 6 பீஸ் செட் வெசல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, பாத்திரங்கள் கிடைக்குது இல்லையா? அடடடா, பாட்டு கேட்டுட்டே சமைக்கலாம் போல இருக்கு. ஸ்டெப் என்னன்னா தேவுடா 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 தேவுடா. ஆனா தேவுடா பேர் ராஜசேகர் சார் அவருடைய மேடை கிடைக்கிறோம். இந்த குழுக்கள் இருக்கிற முக பேர் ராஜசேகர் அவருடைய மேடை கிடைக்கிறோம். மதிப்புள்ள இந்த 2 பொருள்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்பர் 15946 எம் சரவணன், செம்பரம்பாக்கத்தை சேர்ந்தவர். பாலாஜி டீமை சேர்ந்தவர். செம்பரம்பாக்கம் பாலாஜி சார். 159 பாலாஜி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். அந்த வானம் மட்டும் வர இந்த பூமி சுத்தும் வர உன்ன காதல் செஞ்சிடுவேன் தன்னால. அடுத்த அதிர்ஷ்டசாலி நம்பர் 14456 முத்துக்குமார், கோயம்பேடு தங்கராஜ் டீமை சேர்ந்தவர். முத்துக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
முத்துப்பால் 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 இருக்காரா? முத்துப்பால் டீமை சேர்ந்தவர். ஓகே ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். பாவி பயலே பாவி பயலே ஓய் மோச்சல கடப்போடுற அடுத்து நம்பர் 15214 மலர் செல்வி. ஆஹா, நெற்குன்றத்தை சேர்ந்த மலர் செல்வி சங்கர் டீமை சேர்ந்தவர். கோயம்பேடு சங்கர் சார். வாழ்த்துக்கள். நம்பர் 11698 ஜெயதர்ஷினி ஓல்ட் வாஷர்மேன் பேட் ஜெகதீஷ் டீமை சேர்ந்த ஜெயதர்ஷினி. வாழ்த்துக்கள். பரிசை வழங்குவதற்காக சவுந்தரராஜன் சார் கோயம்பேடு சவுந்தரராஜன் சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். குழுக்கள் போறோம். டச் மொபைல். அடுத்து சாம்சங் ஆண்ட்ராய்டு டச் மொபைல் 5 நபர்களுக்கு. சாம்சங் டச் மொபைல் எடுக்கிறதுக்காக நம்ம யார கூப்பிடலாம்? அரே யாரே 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 நானே பெரியவங்கள கூப்பிடுங்க. பெரியவங்கள தான் கூப்பிடணுமா? சரி, பின்னாடில இருந்து கூப்பிடலாம். சார் வாங்க சார். கிரீன் டி-ஷர்ட் சார். நீங்க தான் வாங்க சார். நல்ல கை தட்டி. வெல்கம். கிளாப் கிளாப் கிளாப். मान कराते. Come on, come on. Immediate कुलकल. I know you want it, but you're never gonna get it. तेरे हाथ कभी ना आने. माने ना माने कोई दुनिया ये सारी मेरे इश्क की है दीवानी. 5500 ரூபாய் மதிப்புள்ள சாம்சங் ஆண்ட்ராய்டு டச் மொபைல் 5 நபர்களுக்கு வெறும் 2550 ரூபாய் கொடுத்து நம்ம எடுத்துட்டு போறோம். I know you want it, but you're never gonna get it. तेरे हाथ कभी ना आने. माने ना माने कोई दुनिया ये सारी मेरे इश्क की है दीवानी. अब दिल करता है हाले हाले से मैं तो खुद को गले लगाऊं. किसी और की मुझको जरूरत क्या, मैं तो खुद से प्यार जताऊं. What's my name? What's my name? What's my name? My name is Sheila. Sheila की जवानी. I'm too sexy for you. मैं तेरे हाथ ना आनी. Na 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 na. Sheila. Sheila की जवानी. I'm too sexy for you. मैं तेरे हाथ ना आनी. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வாங்க மிஸ்டர் மான். Silly, 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 silly boy. मुझे follow करते हैं. நம்பர் 10634 யாஷிகா பி திருநெல்வேலி விஜயகுமார் சார் டீமை சேர்ந்த யாஷிகாவிற்கு டச் மொபைல். வாழ்த்துக்கள். हो गए सोहर से रे सूखे दिल पे मेघा बन के तेरी नजरिया बरसे रे. I know you want it, but you're never gonna get it. तेरे हाथ कभी ना आने. Sheila, Sheila की जवानी. I'm too sexy for you. मैं तेरे हाथ ना आने. 12065 ராஜகோபால் ஷீலா டீமை சேர்ந்தவங்க வியாசர்படி ராஜகோபால் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள்.
சார் டீமை சேர்ந்த இன்ஜினியர் கிடைச்சிருக்குப்பா. வாழ்த்துக்கள். चल यहाँ से निकल तुझे सब ला दूंगा, कदमों में तेरे लाके जग रख दूंगा, ख्वाब में कर दूंगा पूरे न रहेंगे अधूरे, you know I'm gonna love you like that. आए ऐसे कर से हमको हो गए सौ हद से. நம்பர் 13547 ஏ பிரேமா பாண்டிச்சேரி ஜோதி டீமை சேர்ந்தவர். ஜோதி மேடம். வாவ். I know you want it but you're never gonna get it. तेरे हाथ पे कभी ना आनी, माने ना माने चाहे दुनिया ये सारी तेरे इश्क की मैं दीवानी. अब दिल करता है हौले हौले से मैं तो खुद को गले लगाऊं, किसी और की मुझको जरूरत क्या, मैं तो खुद से ही प्यार जताऊं. நம்பர் 11842 ஜானகி ராமன் அசோக் நகர் போஸ்ட் ஆபீஸை சேர்ந்த ஜானகி ராமன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். तेरे हाथ ना आनी, oh no no शीला की जवानी, I'm too sexy for you, मैं तेरे हाथ ना आनी. நீங்க மட்டும் பேசிட்டு தான் போணும். ஒவ்வொரு முறையும் எனக்கு நீங்களே இந்த மாதிரி விழுந்ததே இது நீங்க டெரர் ஆயிருவாங்களாமா. டெரர் ஆயிருவாங்க. ஆமா. இது என்னக்கா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இப்போ விழுந்திருக்கு. கண்டிப்பா இந்த மாதம் அவங்க கட்டுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டாங்க. இந்த குழுக்கள் கார்டு இருக்க பெரிய குழுக்கள் நீங்கள் கண்டிப்பாக கட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது விழுன்னு சந்தோஷமாக அதை கொண்டு போய் கொடுத்தனா அவங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது இதுதான் வேணும். கிடைச்சவங்களுக்கே எல்லாமே கிடைக்கக்கூடாது இல்லையா? நமக்கு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்குது பாருங்க. அதுதான் கடவுள் கொடுத்தது. அது நம்ம பாபா என்டர்பிரைசஸ் மூலமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சந்தோஷத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு போகுதுன்னு சொன்னாங்க மேடம். அதுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக அவங்க இந்த 500 ரூபா பணம் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. இந்த 500 ரூபா கட்டுறது விளைவு அவங்க பார்த்தீங்கன்னா 5500 ரூபா பொருள் வந்து இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகுது. அதே மாதிரி பாராட்டுங்கிறது எப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேரை பாராட்ட நிறைய கற்றுக்குங்க. சிம்பிளாக கற்றுங்க. கிரேட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். நீ சூப்பர், நீ குட், நீ நல்லா வருவே அப்படிங்கிற நிறைய நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் சொல்ல அதெல்லாம் ஒரு பேங்க்கில் டெபாசிட் ஆன மாதிரி வரும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கும். நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு வரும். பேங்க்கில் பணம் போட்டால் எப்படி திருப்பி எடுக்கிறோம் நம்ம, அதே மாதிரி பாராட்ட அடுத்தவங்கள பாராட்ட நமக்கு பாராட்டு பின்னாடி மிகப்பெரிய பாராட்டு வருங்கிறத மட்டும் மனசு நினச்சிக்கங்க. அதுக்காக உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு பாராட்டை கொடுத்துங்க. ப்ளீஸ் கிளாப். ஒரு டீனேஜ், ஒரு கல்யாணம் ஆனவர், ஒரு 50 வயசான இளைஞர் அங்க பார்த்து ஒரு ஹாய் காட்டுங்க சார். எல்லாம் ஹாய். வாவ், வெரி குட். ஓகே, உங்க பேர் என்ன? ராம்குமார். என்ன பண்றீங்க? வர்க் பண்றேன். நாங்க மட்டும் கூட்டி பெருக்கி வாரி அள்ளி போட்டுனா இருக்கிறோம். நாங்களும் ஒர்க் தாங்க பண்றோம். என்ன ஒர்க் பண்றீங்க? ஒரு பிபிஓ கம்பெனில ஒர்க் பண்ணி. பிபிஓ கம்பெனில இது இப்படி தான் பேசுவீங்க இடக்க முடக்க. அப்புறம் எப்படிங்க கால்லாம் எழுது போடுவீங்க? பாவம் உங்ககிட்ட பேசுறவங்க. எவ்வளவு வருஷமா? இப்போ ஒரு 4 இயர்ஸா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஆகல. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட். இவருக்கு நல்ல இந்த கேம் செட் ஆகுங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 26 வயசு. ஓகே சார், நோனோ காருக்கு வந்திருக்கீங்க. ஓரமா உட்காந்துருந்தீங்க. வீட்டில் அனுப்பிச்சு விட்டாங்களா? பேரு? முருகன். என்ன வேலை செய்றீங்க? எலக்ட்ரிஷியன். பவர் வந்துனே இருக்கும், சப்ளை ஆயினே இருக்கும் சாருக்கு. ஓகே, உங்க வைஃப் பேரு? வரலட்சுமி. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 இயர்ஸா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார், இளைஞர் வந்திருக்காருங்க, மேடை ஏறி இருக்காரு. அதுக்கே முதல்ல நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா, உங்க பேருங்க? பஞ்சநாதன். பஞ்சநாதன். அடடடா, ஐம்புலன்களையும் அடக்கி பாக்கெட்டுக்குள்ள இல்ல இங்க வச்சிருக்காரு சார். உருட்டி வச்சிருக்காரு சார். சூப்பர் சார், சூப்பர். என்ன பண்றீங்க சார் நீங்க? டிரான்ஸ்போர்ட்ல டிரைவரா இருக்கேன். டிரான்ஸ்போர்ட்ல டிரைவர். எப்படி கை வலிச்சா இப்படியே ஸ்டியரிங் பண்றீங்க? சூப்பர் சார். எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 27 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. உங்க மனைவியோட வந்திருக்கீங்களா? வரலங்க, வீட்ல இருக்காங்க. நல்ல வேலை நினைச்சுக்கோங்க, வீட்ல இருக்காங்க. மனைவி பேரு? சாந்தா. சாந்தமா இருப்பாங்க. சார், நீங்க தான் எப்பவுமே சூடு. எஸ். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைமா சார் வருது?
இல்லை நான் மந்த்லி வந்துகிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு? 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸே இன்னும் ஆகலை. உங்கள் ஆட்டோகிராஃபை இந்த பேப்பரில் போட போகிறீங்க. எப்படின்னா லிப்ஸில், ஓகேவா? கையில் போடக்கூடாது. ஏன்யா இவ்வளோ தூரம் திருவிட்ட? அது லிப்ஸ்டிக்யா? இன்னும் திருகாணியை திருவுற மாதிரி திருவி வச்சிருக்கிற. லிப்ஸ்டிக்கு என்னன்னா போட்டு முத்தம் கொடுக்க போறீங்க பேப்பரில். இம்ப்ரெஷன், உங்களுடைய லிப் இம்ப்ரெஷனை பேப்பரில் வைக்க போறீங்க. கவுண்ட் பண்ண போகிறோம் நாங்கள் எத்தனை இம்ப்ரெஷனை வச்சுருக்கீங்க அப்படின்றத. நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் போடலாம், பேக்லேயும் போடலாம். அதுக்காக செவுத்துலலாம் போய் முட்டி பண்ணக்கூடாது. பேப்பரில் மட்டும்தான், அடிஷ்னல் ஷீட் கேட்கக்கூடாது. ரெடி ஸ்டார்ட். ஸ்ட்ரைட்டாக பாருங்க, திரும்பி நிற்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. டைம் இல்லை சார், சீக்கிரம் முத்தம் கொடுங்க சார். பொறுமையாக போட்டு எடுக்கிறாரு. இது பேர் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க, அவர் லிப்ஸை பாருங்க. இப்படி இப்படி பக்கத்துல வச்சு இப்படி காட்டுங்க, சோப்பு விளம்பர மாதிரி. நீங்களா இருங்க, ஒருத்தரா பின்னாடி வாங்க. இப்படி 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 டன்டடன் அப்படி. அடடடா, பின்னாடி நிறைய பேர் இருக்காராமா. வாங்க பின்னாடி வாங்க சார், நீங்க காட்டுங்க. இப்படி வச்சு அது இது ரணகொண்டு ரத்த சரித்திரம் வாங்களே, அந்த மாதிரி இருக்கு. பின்னாடி வாங்க சார், பாருங்க. எது நல்லா இருக்குது? அவர்தான் நீ லைக் பண்ற, அவர்தான் லைக் பண்ணணும். ஓகே, நம்ம 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா சார் கல்யாணம் ஆகி. வாழ்க்கைன்றது ஒரு கலை, முத்தத்தெல்லாம் வந்து முத்தம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சாருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க சாருக்கு. 1 2 3 4 சார் கவுண்ட் பண்ணிட்டாராம், 16 இருக்கான். 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல 16 முத்தம் இப்ப கொடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. இப்பவே 16னா 16 வயசுல எவ்வளவு கொடுத்திருப்பாரு யோசிங்க எல்லாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 முத்தம். பின்னாடி வேணாமா சார்? முன்னாடி தான் நல்லா இருக்கா, அதுல வந்து கம்ப்ளீட் பண்ணலையா இன்னும், அதனால பின்னாடியே ஃப்ரீயா விட்டாராம். ஓகே 16 யங்ஸ்டர் கொடுங்க. பா லிப்ஸ் கலரே மாறல, அவங்க பாருங்க. இந்த வாய் யங்ஸ்டர்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. முத்தம் கொடுக்கவே தெரியல, ஏதோ குத்து மதிப்பா உத்து வைப்போம் அப்படின்னு வச்சிருக்காரு. எதை எடுக்கிற? இதெல்லாம் எடுக்க முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வெரி குட் கொடுத்துருக்காரு. 16 17 18 19 20 21 22. உண்மையிலே அப்படிதாங்க இருக்கு. 22 கொடுத்துருக்காரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, அழகான முத்தங்களுக்கு பரிசு கொடுக்க போறீங்களா, அதிகமான முத்தங்களுக்கு பரிசு கொடுக்க போறீங்களான்றதை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். அப்ப அனுபவம் தான் என்றென்றைக்கும் அழகு. சோ முதல் பரிசினை தட்டி செல்ல போறவர் அனுபவசாலி தான். ஹேமந்த் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரிசு கொடுப்பதற்காக.
முக்கியமான ஒரு நபரை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எங்கள் பாபா என்டர்பிரைசஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு நபர் அப்படிங்கிறது எங்கள் குடும்ப நபர். அவர் நாகர்கோவிலேருந்து வந்திருக்காரு. மிஸ்டர் ராமன் பிள்ளை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆக்சுவலாக ராமன் பிள்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய பாபா என்டர்பிரைசஸோடைய பேக் போன். அவருக்கு ஆக்சுவலாக ஒரு விபத்து ஒன்று நடந்திருக்கு. நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சார் அந்த மாதிரி எனக்கு விபத்து நடந்துச்சு சார், என்ன சார் பண்ணுறதுக்கு போது நான் ஒரே விஷயம், கவலைப்படாதீங்க, நீங்கள் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டி வீட்டில் இருந்தாலும் சரி பாபா என்டர்பிரைசஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு சம்பளம் எப்பவுமே கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இவர் ஒரு டீலராக தான் வந்தார் எங்ககிட்ட. வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீலர் அப்படிங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர். எங்களுடைய பிஸ்னஸை வந்து அந்த நாகர்கோவில் கன்னியாகுமரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்களா சார்? 2 lakh பீப்புள்ஸ் இருப்பாங்களா? திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரியில் மட்டும் 2 லட்சம் நபர்களுக்கு மேலே இணைச்சவங்க இவங்க. அண்ட் ஜோதி மேடம் பாண்டிச்சேரியில், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரேட். அப்போ சங்கரலிங்க பாண்டியன் ஒருத்தருக்கார், அவர் வரல. இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இன்றைக்கி வந்து இவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னாக்கா, உண்மையாலுமே இந்த ஸ்கீம் ஆரம்பித்தோன்னே நான் வந்து இவரை நம்பி தான் ஆரம்பித்தேன். ஒரு 1000 to 1500 நபர்களுக்கு மேலே வந்து இண்டிவிஜுவலாக கொண்டு வர கேப்பபிலிட்டி இருக்குது. ராமன் பிள்ளையை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவர் சொல்லவே தேவையில்லை, அவர் போய் நின்னாலே போதும். ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த சம்பாதிச்சு. எப்படி சார் நம்பிக்கை? அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம்தான். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்னாக்கா மக்கள் மத்தியில் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தை வளர்க்குறது மட்டும் தான் மிகப்பெரிய கஷ்டம். ஓகேங்களா? நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. அவரோட ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வேறு. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலில் ஆக்சிடென்ட் ஆகி 6 மாதம் படுக்கையாக இருந்துட்டு ஒரு மொபைல் ஃபோனில் சொன்னது மூலிமா மட்டுமே இந்த நிறுவனத்துக்கு 250 நபர்கள் பணம் கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ சார்? 250 நபர்கள். எந்த ஒரு ஃபீல்டுக்கும் போல் யாரை வீட்லேயும் போய் கேட்கல, எதுவும் பண்ணல. மொபைல் ஃபோன் எடுத்து சொன்னதின் விளைவிலேயே 250 நபர்கள் வந்து நம்ம கம்பெனியில் வந்திருக்காங்கன்னா இவர் போய் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தானா இவருடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கேன். ஸோ இந்த ஹோம் தேட்டருக்கான குழுக்கள் தான் மேடம் நெக்ஸ்ட்டு. ஆமாம், இந்த ஹோம் தேட்டருக்கான குழுக்கள், இந்த டைக் ஹோம் தேட்டர் வர்றதுக்கும் முக்கியமான ஒரு நபர், டைக்கில் நிறையா பொருள் வர்றதுக்கும் முக்கியமான நபர், எங்கள் கம்பெனி வளர்ந்ததுக்கும் முக்கியமான நபர், இந்த பாபா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் ஆஃபர் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான நபர், நாளைக்கு வளரப்போகிற எல்லா கம்பெனிக்கும் எங்கள் மிக மிக முக்கியமான நபர் நம்ம ராமன் பிள்ளை அவர்கள். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பவும் சொல்லிட்டேன், அவருக்கு வந்து ஒரு கால் கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சின்ன ஸ்டீல் பிளேட் வச்சுருக்காங்க, அது சின்ன ஆக்சிடென்ட்டு. இந்த ப்ரோக்ராம் இந்த நம்மளுடைய இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் ஆஃபர் ஆரம்பிக்கிற அன்றைக்கி இதை ப்ரௌச்சர் எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி ஒரு ப்ராப்ளம். பட் நான் சொன்னேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இல்லை சார் நான் பண்ணிடுவேன் சார்னாரு. சும்மா ஒரு 250 நபர்கள் இணைச்சிருக்காரு. ஸோ இந்த டைக் ஹோம் தியேட்டருக்கான குழுக்கள் எடுத்து இந்த 5 நபர்களுக்கும் இந்த ஹோம் தியேட்டர் வழங்கிடு அவரை வந்து எங்களுடைய கம்பெனி சார்பாக கௌரவிக்கிறோம். எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அப்படிங்கிற விஷயம், அவர் வந்து தோக்கலை. இன்றைக்கி சொல்கிறேன், மிகப்பெரிய ஆள். நெக்ஸ்ட் ஸ்கீம் 2014 2015 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன்லேயே ஒரு லான்ச்சிங் ப்ரோக்ராமும் கூட இருக்குது. அதில் 1000 பேர்த்து கொண்டு வந்துடுவோம் சார் அப்படிங்கிற ஒரு திறமையோடு சொல்லியிருக்காரு அவர். சார் ஓரிரு வார்த்தைகள். என் பேர் ராமன் பிள்ளை, நான் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து சாதாரணமாக ஒரு டிவி மெக்கானிக் தான். எனக்கு வந்து டிவி மெக்கானிக் பழக்கத்தை வச்சு நிறைய கஸ்டமர் உண்டு. அதை வச்சு தான் பாபா என்டர்பிரைசஸோடைய அந்த 350 ரூபா ஸ்கீமில் உள்ளே வந்தேன். அதை வச்சு மிகப்பெரிய கஸ்டமர் கூட்டம் எனக்கு உருவாச்சு. அதுக்கு பிறகு பிஎம்டபிள்யூன்னு ஒன்று சார் கொடுத்தாங்க, அதையும் சிறப்பாக செஞ்சேன். இப்போ இந்த என்டர்பிரைசஸில் இதை ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியல. இருந்தாலும் சார் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 250 கஸ்டமரை கொண்டு வந்திருக்கேன். இன்னும் அடுத்து அவர் சார் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு 1000 மெம்பர்ஸை கொண்டு வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் இன்னும் அடுத்த ஆரம்பிக்கணும். இன்னும் அடுத்தது அந்த ஆரம்பிக்கிறதுல வந்து எப்படியும் ஒரு 1000 ஒரு 2 மந்த்துக்குள்ளே கொண்டு வந்துடும் நம்பிக்கையில் இதை மறுபடியும் தொடங்க இருக்கிறேன். நன்றி.
தேங்க்யூ 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 சார். டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா காலம் சேர்ந்து ஒர்க் பண்ணுதுப்பா. ஹோம் தியேட்டர் நம்ம கொடுக்க போறோம். டைட் ப்ராடக்ட் 5 நபர்களுக்கு கொடுக்க போறோம். சோ அந்த 5 அதிர்ஷ்டசாலிகள் யாரு நம்ம பார்க்க போறோம்? இப்போ சார் எடுத்துட்டு இருக்கிறது நம்ம டைட் ப்ராடக்ட் ஹோம் 5.1 ஹோம் தியேட்டர் வொர்த் 7000 7000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் தியேட்டரை நம்ம வெறும் 2550 ரூபாய் கட்டி எடுத்துட்டு போறோம். நேற்றுமில்லை நாளையில்லை என்று மட்டும் என்று முன்பு மாற்றமெல்லாம் மாற்றமில்லை மாற வேண்டும் நீயும் என்று ஓடி ஓடி கால்கள் மோய்ந்து தேடி தேடி கண்கள் சாய்ந்து போவதே வீரன் என்று பிறப்பதில்லை வீரனாக ஆவதுண்டு தோழு என்று எவனமில்லை கோபம் வந்தால் கோழை இல்லை எங்கு உன் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில் இங்கே உன் ஆண்மைக்கு இப்போதுதான் சோதனை. நிமிர்ந்து துணிந்து செல் தொடங்குது உன் யுகம் நினைத்ததை 14545 கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தாமதம் அதை விடு கடமைகள் புதியது கரங்களை இணைத்தது போன வழி மாறி போனாலே வாராது. அடுத்த எண் 10273 கிருஷ்ணமூர்த்தி ஆர் பாண்டிச்சேரி ராஜேந்திரன் சார் டீமை சேர்ந்தவர். வாழ்த்துக்கள். நீ மாற்றி கரையேறி முன்னேறு நிமிர்ந்து நில் துணிந்து செல் தொடங்குது உன் யுகம் நினைத்ததை நடத்திடு நினைப்புதான் உன் பலம் தடைகளை உடைத்திடு தாமதம் அதை விடு கடமைகள் புதியது. அடுத்த நம்பர் 10246 சந்தியா ஆவடியை சேர்ந்த சந்தியா அவர்களுக்கு சம்பத். அடுத்த நம்பர் 10076 பி மோகன் சிவலிங்கம் சார் டீமை சேர்ந்தவர் கோடலம்பட்டி. கொடாலம்பட்டியா கொட்டாலம்பட்டியா? நேற்றுமில்லை நாளையில்லை என்று மட்டும் என்று முன்பு மாற்றமெல்லாம் மாற்றமில்லை மாற வேண்டும் நீயும் என்று ஓடி ஓடி அடுத்த நம்பர் 12678 ராமகிருஷ்ணன் என் சென்னையை சேர்ந்தவர் தேவி முகப்பேர் டீமை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லை எங்கு உன் வாழ்வு உன் கையில் உன் வேகம் உன் நெஞ்சில் இங்கே உன் ஆண்மைக்கு இப்போதுதான் சோதனை. நிமிர்ந்து நில் துணிந்து செல் தொடங்குது உன் யுகம் நினைத்ததை நடத்திடு நினைப்புதான் உன் பலம் தடைகளை உடைத்திடு தாமதம் அதை விடு கடமைகள் புதிய. 7500 வர்த் ஃபுஜி ஃபிலிம் டிஜிட்டல் கேமரா 3 நபர்களுக்கு. பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோதா நீ காலி கைய தட்டு தட்டு ஜோரா
ஒண்ணு கட்டு கட்டு தோதா நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா வேலியில்ல காத்த போல ஓடு எங்கும் ஓடு தார தப்பு தேவையில்ல ஓடு ஆட்டம் ஓடு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா எதுக்கு நின்னா எவனும் தூசுடா பாருங்க எல்லாமே நம்ம வந்து கம்பெனி ஐட்டம்ஸ் தான் தரோம். Fuji Film நம்ம கொடுக்க போறோம். டிஜிட்டல் கேமரா வர்த் பாத்தீங்கன்னா 7499 வெறும் 2550 கட்டி நம்ம எடுத்துட்டு போறோம். கட்டு கட்டு தோதா நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா ஆடு அம்பு சேன எல்லாம் தேவையில்ல நீயும் நின்னா எதையும் வெல்வேன் இனிமே நானடா வீச வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே எதிரே நிற்கும் இமயம் நீயடா என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே அதனாலே தானோ உன்னில் தனி டிஜிட்டல் கேமரா நம்பர் 10127 பி ஜோதி பூதபாண்டி ராமன் பிள்ளை டீமை சேர்ந்தவர். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா வாழ்த்துக்கள். எதுக்கு நின்னா எவனும் தூசுடா அடுத்த நம்பர் 16404 அழகு ராஜாக்கு கிடைச்சிருக்கு. நெற்குன்றத்தை சேர்ந்தவர் தரணி டிவி. ஆளினால் அழகு ராஜாவாம்பா. வாழ்த்துக்கள். தீர தீர சூரர்க்கெல்லாம் ஏற்று போகும் உன்னை கண்டால் உன்னை போல் இல்லை ஒருவன் மண்ணிலே நாடு வீடு காடு. அடுத்த நம்பர் 11142 சுப்பிரமணி திருவேற்காடு சுனாபானா டீம் வாங்க. சந்தோஷ் டீமை சேர்ந்த சுப்பிரமணிக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷ் சுப்பிரமணி. உயிரென்றால் என்றோ ஓர் நாள் பிடிவாயே ஒரு போதும் உன்னை நானும் விடமாட்டேன் தோத்து போக ஜெயிப்போமே நாம இந்த புவி மேலே. சிவனும் சக்தியும் எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. 3 தடவை வந்து இன்னைக்கு தான் 3ஆவது டைம் கிடைச்சிருக்கு. சுடா பாட்டு Come again and run away with me on a roller coaster ride. Come again and see your wildest dreams slowly come alive. Come again, we gotta break the rules and party all the time. Come again, we gotta steal the show. You know that ain't no crime. So steal all that you can, the magic you began. Let's shout, break out. ஓகே ஆக்சுவலாக வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஆட்களுக்குள்ள ஒரு லக்கி ட்ரா ஒன்று பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு இப்போ லாஸ்ட்டில் வந்தவங்களுக்கு கிடையாது. யார் சொன்ன டைமுக்குள்ள வந்து அசம்பிள் ஆனாங்களோ அதை போட்டு வச்சுருந்தோம். யாராவது பேப்பர் போடாமல் இருக்கீங்களா? மக்கள் தொலைக்காட்சி கார்த்தி சார் வந்து இதுலேருந்து ஒரு சீட் எடுப்பார். நல்லா குலுக்கி குலுக்கிறாரு பாருங்க. இப்போ இருக்கும் அப்புறம் மறுபடியும் வருவோம். யாரும் படிச்சு சதீஷ் KS சதீஷ் அப்படின்னு போட்டுருக்கேன். KS சதீஷ் யாருங்க சார்? ஃபோன் நம்பர் அவரே தானா? மொபைல் நம்பர் இருக்கா? இல்லை அவர் உட்காருங்க. இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ஜான்சி ராணி. ஜான்சி ராணி யாருங்க? வெல்கம் வெல்கம் மேடம் வெல்கம். ஒன்று பாப்பே அடே நண்பா உண்மை சொல்வே. நெக்ஸ்ட் குலுக்கல் LED டிவி Okay. LG கம்பெனி 24 இன்ச் யாருக்கு வேணும்? அட யாரா கஸ்டமர் யாராவது இருந்து கூப்பிட சொல்லுங்க. யார் வந்து எடுக்கிறீங்க? சார் நல்லா கை தட்டுங்க.
டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா டனக்கனக்கா. ரெடி 1 2 3. திரும்ப திரும்ப திரும்ப. நீ உன்னெல்லாம் இப்படி விடக்கூடாது, கையை இப்படி வை. டண்டனக்கா டனக்கனக்கா டண்டன. ஆட ரெடி. ஆமா பின்னாடி ரொம்ப பேசுற. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா சொல்லு. ஓகே குளுங்க. LG company 24-inch LED TV worth 16,750. 16,750 ரூபாய் மதிப்புள்ள LG நிறுவனத்தின் 24 இன்ச் LED TV. LCD இல்ல. கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெட்டு கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று, பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல எடுத்தாச்சு. பாத்துடலாமா? பாத்துடலாமா? நடையிடு படையப்பா. மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு, உடன்வர பக்கட் படையுண்டு, முடிவெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை. நம்பர் 1 3 6 8 7. எஸ் பாஷா அவர்களுக்கு போயிருக்கு. திருப்பூரை சேர்ந்த பாஷா, சர்தார் டீமை சேர்ந்த பாஷா அவர்கள். ஆயிரம் தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. வாழ்த்துக்கள் பாஷா அவர்களுக்கு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 2014க்கான குழுக்கள்லாம் இப்போ ஒரு 6வது மாதம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 2015க்கான ப்ரௌச்சர் ரிலீஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக எக்ஸைட்டிங் கஸ்டமர்லாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று நம்ம ஆரம்பிப்போம். 11வது மாதம் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பொருள் கொடுக்குற டைம்லேயே ஒரு ப்ரௌச்சர் ரிலீஸ் ஆகும். இந்த ப்ரௌச்சர் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேர் வந்து இப்போ இணையணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால 6 மாதம் காசை கொடுத்து இணைய முடியல. எப்படிங்க சார் இருக்கு எங்களுடைய ஸ்கீம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நல்லா இருந்தால் நல்ல ஒரு கிளாப் கொடுங்களேன். இல்ல பெஸ்ட்னா மேல தூக்கி தட்டுங்க, சுமார் அப்படின்னா கீழே தட்டலாம். எவ்வளவு பேர் பெஸ்ட் நினைக்கிறீங்க? எழுந்துரு, சேர் மேல ஏஞ்சிருவாங்க போல இருக்கு மேடம். தேங்க் யூ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதமாக இருக்குது சார். 6வது மாதம் அப்படிங்கிறது 6 மாதம் காசை கட்ட முடியாது. ஏன்னா ஸ்கீமுங்கிறது பார்த்தீங்கன்னா 4600 ஸ்டாண்டர்ட் தான். 4600 பே பண்ணுறவங்களுக்கு அதோட ஒர்த்தபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். என்ன எங்களுடைய ஸ்கீமில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் லாஸ் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நிறைய ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அடையணும் அப்படின்னாக்கா, சிகரத்தை அடைய வேண்டும் என்றால் சிரமங்கள் அடைந்துதான் ஆக வேண்டும். சிரமங்கள் அடைந்தால் மட்டுமே சிகரத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு லாட்ரி சீட் அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்கள் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 கோடி ரூபா எனக்கு ப்ரைஸ் ஒழுகும் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு 100 ரூபா நீங்கள் இழந்தாகணும். கரெக்டுங்களா? 100 ரூபா இழந்தால் மட்டுமே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களோட வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எதையுமே இழக்க வேணாம். சரி, எப்படி நாங்கள் இந்த மாதிரி ஒரு நேனோ காரு இந்த மாதிரி 2 வீலர்லாம் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் இந்த ஒரு ரீட்டைலாக வாங்குகிற ஒரு பொருளுடைய விலை வந்து ரீட்டைல்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் ப்ரைஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து நிர்ணயம் பண்ணுவார். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஒரு யார்ட்ட வாங்கினா C&Fன்னு சொல்லுவாங்க. இப்போ FMCG பொருள் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். C&F அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு லாபம் வரும். அந்த C&F எங்கேருந்து வாங்குவார் அப்படின்னாக்கா ஒரு பொருளுடைய மேனுஃபேக்சர் அப்படிங்கிற இடத்துல வாங்குவார். இந்த பாபா என்டர்பிரைசஸில் ஸ்கீமே என்னன்னு கேட்டிங்கனாக்கா, டைரெக்டாக மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கி இந்த 4 பேர்த்துக்கு போகிற அந்த அமௌண்ட்டை 4 பேர்த்துக்கு போகிற லாபத்தை ஸ்ப்ளட் பண்ணி ஒரு 300 ரூபா கட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 52,000 ரூபா பைக் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த நம்ம ஸ்கீமில்.
இப்போவே நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஒர்த்தபிள் இருக்கிற ஒரு நேனோ காரை கூட வெறும் 2550 ரூபாவில் வாங்க முடியுது அப்படின்னாக்கா 100% எங்களுடைய மெயின் கான்செப்ட்டு வேறு எதுவும் பெரிய அதாவது ஒரு கம்பசூத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, மாயாஜாலம்லாம் கிடையாது. டைரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட வந்து நம்ம பொருளை வாங்கி நாங்களே ஒன் ஆஃப் தி மேனுஃபேக்சர் மாதிரி தான் டைரெக்டாக கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த டீலர்ஸு, இந்த கடைக்காரங்க, இந்த மாதிரி ரீட்டைலர், இந்த மாதிரி லாபம் அப்படி ஒரு லாபம் இருக்குமா இருக்காதா? இப்போ ஒரு பொருள் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கனாக்கா அதோட கொள்முதல் விலைங்கிறது ஒரு 500 ரூபா to 600 தான் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த 400 ரூபாங்கிறது எங்கே போகுதுனாக்கா சார் அவரும் எல்லாருமே அப்படி தான். இன்றைக்கி ஒரு முட்டை அப்படிங்கிறது நாமக்கல்லில் வந்து முட்டையோட விலை வேறு, லாரி எடுத்து வராங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய முதலைக்கு போகும், அதுக்கப்புறம் சின்ன முதலைக்கு போகும், கரெக்டுங்களா? நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த மாதிரி டிவைட் ஆகிற அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே எடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா 4600 கட்டுறவங்களுக்கு 4600 ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டும் கிடச்சிருது. இன்கேஸ் அதிர்ஷ்டம் வந்துனாக்கா இந்த மாதிரி 16500 எல்இடி டிவி வாங்கிட்டு போனார் ஒருத்தர், திருப்பூர் சேர்ந்தவர். இப்போ காரை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் என்ஜாய் கார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன திருத்தம். ஆக்சுவலாக 3600 நபர்கள் வந்தால் மட்டுமே 3600 நபர் வந்து அந்த பட்ஜெட் கொடுக்கலான்ட்டு இருந்தோம். பட் அதுக்கு 4.5 லட்ச ரூபா பட்ஜெட் ஒதுக்கிறீங்க. எவ்வளோங்க சார்? லாஸ்ட் மந்த் கார் விழுகிறவங்களுக்கு 4.5 lakh rupees வந்து கம்பெனி பே பண்ணிடும், 4.5 லட்ச ரூபா. ஏன்னா 3100 பேர் தான் இணைஞ்சிருக்காங்க. 3150 பேராப்பா? எவ்வளோ பேர்ப்பா தம்பி? எவ்வளோ பேர்? 3100 3150? எவ்வளோ நபர்கள் இணைஞ்சிருக்காங்க மொத்தம்? 3150. ஸோ ஒரு 350 நபர்கள் வந்து வந்திருந்தாங்கனாக்கா அந்த என்ஜாய் கார் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். திட்டத்தில் ஏதாவது எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணல, எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் எல்லாம் வந்துட போகுது. அந்த கார் அப்படிங்கிற இடத்துல 3600 நபர் வராத பட்சம்னால 3150 பேர் வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால 4.5 லட்ச ரூபா. ஆக்சுவலாக நாங்கள் 6 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சிருந்தோம். எத்தனைக்கு சார்? 6 lakhs அந்த ஒரு காரோட வார்த்தை. 1.5 lakhsங்கிறது ஷார்ட். இது வந்து நம்ம வந்து கையிலேருந்தோ அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஸ்கீமில் இருக்கிறது 4.5 lakhsங்கிறது வந்துடும். லாஸ்ட் காருக்கு எவ்வளோங்க? 4.5 லட்ச ரூபா ஒர்த்தபிள் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எந்த கார் வேணால் எடுத்துக்கலாம். 4.5 lakhs கம்பெனிலேருந்து எந்த காரை நீங்கள் கண்ணில் காட்டாலும் 4.5 லட்ச ரூபா பே பண்ணிடுவோம். அதுக்கான எல்லா டிடி டிமாண்ட் எல்லாமே எங்கே கேட்டிருக்கோம். அதே மாதிரி எங்கள் டிவிடி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ போன மாதம் ஒருத்தர் வந்து விழுந்திருக்கு அப்படின்னாக்கா அடுத்த அந்த டிவிடிலேயே அவர் யார் வாங்குறாரு அவருடைய நம்பர், ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே பாபா enterprises.netனு போட்டுட்டு நீங்கள் அச்சீவர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்கும். இதில் எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? இது மாதிரி எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் என்னன்னாக்கா மக்களோட மக்களாக போயிட்டு வந்து நாங்கள் ஒரு கம்பெனி மாதிரியோ நீங்கள் ஒரு கஸ்டமர் மாதிரியோலாம் நாங்கள் யாரையும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. நாம் எல்லாம் ஒரு ஃபேமிலி, பாபாவுடைய ஃபேமிலி, அவ்வளோதான். பாபா என்டர்பிரைசஸ் மூலிமா வந்து நிறையா பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. இந்த 6 மாதத்தில் பயனடைஞ்ச இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒருத்தர் விழுந்தது. இப்போ சீலா மேடமே ஒரு டிஜிட்டல் கேமரா வாங்கில மேடம், 500 ரூபா கட்ட முடியாத ஒரு நபர். அவர் லைஃப்பில் வந்து நிறைய அவருக்கும் மொபைல் ஃபோன் வாங்கிங்களா, டிஜிட்டல் கேமரா யாரும் வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி வந்து சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது, சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம். அதே மாதிரி யாருக்குமே ப்ரைஸ் உழுகல, எனக்கு வந்து சரியாக உள்ளன்னு நினைக்க வேணாம். கடைசி மாதம் உண்மையாலுமே சொல்ல போகிறேன், நான் தான் போய் அப்ராடில் போய் ப்ராடக்டாக செலக்ட் பண்ணி வந்திருக்கேன். ரொம்ப ரியலியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் அந்த இண்டக்ஷன் தர 3 burner கேஸ் ஸ்டவ் மட்டுமே நீங்கள் போய் வாங்கினா 5000 ரூபாய் கம்மியாக வாங்க முடியாது. மெட்டல் நாப் இந்தியாவிலேயே இது வரைக்கும் மெட்டல் நாப் பார்க்கல, எல்லாம் பிளாஸ்டிக் நாப் தான் கொடுத்துட்ருக்காங்க. 3 நாப் மெட்டல் நாப்னா கேட்டிங்கன்னா இரும்பில் போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் நாப் அடிக்கடி உடஞ்சிருதுன்னு எல்லாமே ஒரு பொருளையுமே என்னுடைய வீட்டுக்கு நான் வாங்கினா எப்படி பார்த்து வாங்கணும், என்னோட வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினா எந்த குவாலிட்டி வாங்கணும், டைக் அப்படிங்கிறதுல வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ப்ராடக்ட் தான். இந்த ரைஸ் குக்கர் கூட உங்களுக்கு அது ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த 3 burner கேஸ் ஸ்டவ் பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும். அதே மாதிரி டவர் ஃபேன் இன்றைக்கி வந்து ரொம்ப டிமாண்டபுளாக போயிட்டுருக்கு. 3500 4000 வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ரைஸ் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போல், அதாவது வந்து பாத்திரம் எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பாத்திரம் தான் வரும். இது 2 பாத்திரம் வரும், உள் பாத்திரம். ஒரு சாப்பாடு ஒன்று வச்சுக்கலாம், இன்னொன்று குழம்பு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக செய்யணும், நல்லா செய்யணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக செய்கிறோம் நினைக்க வேணாம். வந்திருக்கீங்க இந்த 11 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டோமோ சந்தோஷமாகவே போயிடணும். கரெக்டுங்களா? எல்லாம் பண்ணாங்கப்பா கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நம்ம ஒரு மாதமும் உங்களுடைய மக்களுடைய எந்த ஒரு பணத்தையும் வந்து எந்த ஒரு மிஸ்யூஸிங் ஆகிறது கிடையாது. எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ப்ராடக்ட்டில் தான் ஆகிட்டுருக்கு. நிறையா கம்பெனி இந்த மாதிரி நடத்தி என்ன பண்ணுவாங்கனாக்கா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வட்டி கொடுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் பாபா என்டர்பிரைஸில் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆணித்தனமாக தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 2014 2015க்கான
இந்த ப்ரௌச்சரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ இருக்கிற எக்ஸைட்டிங் கஸ்டமருக்காக கிடையாது, நிறைய பேர் இணையருக்காக வந்திருக்காங்க. நம்ம டீலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க. நீங்கள் எப்படி எனக்கு 2013 2014 ஹோப் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுலேயும் உங்களோட ஹோப் இருக்கும்னு நினச்சிக்கிறேன். ஹரிஷ் சாரும் ஆர்த்தி மேடம் அவங்களும் இந்த ப்ரௌச்சரை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரௌச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பார்ட்னர் வெங்கடேஷ் பிரபு அவர்களும் கூட இருப்பார். ப்ரௌச்சர் இது. நன்றி நன்றி. தேங்க்யூ 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 மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. மேட்டை எடுத்துடலாங்களா? சூப்பர், எடுத்துடலாங்களா? இன்னொன்னு பூபதி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஷீலா 7299148114. நீங்களா? எஸ் ஷீலா. வெக்கமா இப்படி உட்கார்ந்திருக்காங்க. ஷீலா மேடம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். மிஸ் ஷீலா அவர்களுக்கு டேபிள் மேட். இருங்க ஒரு நிமிஷம். ஷீலா மேடம் தரோம். இன்னொரு சீட் எடுங்க. உங்களுக்கு அந்த இவரு யாரு தடிஸ்க்கு இருக்கு கொடுங்க. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை. பி ரேவதி 8124782657. இதோ பின்னாடி இருக்காங்க. வெல்கம் 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 வெல்கம். புரியுதா உங்களுக்கு? நம்ம டீம்லயே இருக்கிறவங்களுக்கு நம்ம வேற பரிசு கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க. புதுசா இணைஞ்சிருக்கிறவங்களும் நம்ம டீம் தான்றதை அவங்க ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் இது இன்னொரு முறை எடுக்கிறாங்க. கொடுக்கணும்னு இல்லை இல்லையா, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் யார் பேர் வருதோ. பட் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. வாழ்த்துக்கள் பாபா என்டர்பிரைசஸ். ஒரு 4 இளைஞர்கள் சீக்கிரமா மேடைக்கு வாங்க. சார் உங்க பேர் சார்? சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் சார் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருங்க. என்ன பண்றீங்க சார்? கோயம்பேட்டில் இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஹா, சுமந்து உழைக்கும் ஒரு உழைப்பாளி. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. கொஞ்சம் கூட தயங்காம சொல்றேன். இது உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நல்ல நல்ல எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். உங்க பேருங்க? ரனேஷா? கணேஷா? அதே பா ரண மாதிரியே சொல்றீங்க. என்ன பண்றீங்க? டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசர். சூப்பர்வைசரா இருக்கீங்க. சூப்பர். கார்த்தி பத்தி தெரியும், மக்கள் டிவில ஒர்க் பண்றாரு. சூப்பரான ஒரு பையன், சுறுசுறுப்பான பையன். உங்க பேரு? வெங்கடேஷ் மேடம். நோனோ வெங்கடேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நோனோ? பிஜே எனர்ஜி ஆபீஸ்ல வேலை செய்றேன். ஏன் அப்படி திட்றேன்னு? ஏதோ எனக்கு புரியுற மாதிரி பேசியா? பிஜே எனர்ஜி மேடம் ஆபீஸ்ல வேலை செய்றேன் மேடம்.
ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படி சொல்லிட்டு போயேன் அது விட்டு. சரி, இப்போ என்னன்னா ஈஸி கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். இது வந்து யாரையும் புண்படுத்துறது கிடையாது, எந்த ரிலீஜனையும் சேர்ந்தது கிடையாது, சும்மா நம்ம விளையாட்டுக்காக தான். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்காக வீட்டில் எல்லாரும் கிருஷ்ணர் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கிருஷ்ணர் பொம்மை எப்படி இருக்கும் போஸ் கொடுத்து புல்லாங்குழலோட செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் வீட்டில் வாங்கி வைப்போம்ல, அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுட்டு எப்படி நிற்பார்? இப்படி சார், இப்படி. வெரி குட் வெரி குட், பண்ணுங்க பண்ணுங்க, கை கொடுக்கல பண்ணுங்க, சூப்பர், கை தட்டுங்க நல்லா, வெரி குட். அவர் பண்ண மாதிரியே பண்ணுங்க. கிருஷ்ணர் எப்படி மவுத்தார்கன் வாசிக்கிறீங்களா? ஓரமா ஓகே, பீச்சாங்கை பக்கம் வாசிக்கிறாரு கிருஷ்ணர், விடுங்க. நீங்க அடடடடா, கலியுக கண்ணன்ரா, சூப்பரா பண்ணிட்டாரு. ஆஹா, நோனோ கிருஷ்ணர், வெரி குட் வெரி குட். இப்போ என்ன கேம்னா, நான் யாரை பார்த்து கிருஷ்ணர் சொல்றேனோ அவங்க கிருஷ்ணர் மாதிரி நிக்கணும், மத்தவங்களும் அவங்கள கும்பிடணும். சாமி இல்லையா, அதான் கேம். ரெடி? கிருஷ்ணர். Forgive us for what we've done. Come back as anyone. Krishna ni begane baro. Krishna ni begane baro. இப்போ என்னன்னா, கிருஷ்ணர் சொல்லும்போது கிருஷ்ணர் மாதிரி பண்ணணும், மத்தவங்களா கும்பிடணும். ஆஞ்சநேயர் சொல்லும்போது ஆஞ்சநேயர் மாதிரி பண்ணணும், மத்தவங்களா கும்பிடணும். இதான் கேம். ஓகேவா? இன்னொரு முறை நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க அவங்களுக்கு. ரெடி ரெடி ஸ்டார்ட். கிருஷ்ணர் ஃப்ரெண்ட்ல போனா ரொம்ப தான் நீ இன்ட்ரஸ்டா திருப்பி நில்லையா? கிருஷ்ணர் save all the little ones, they need a teacher, and you are the only one we can rely on. ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, மத்தவங்க கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் ஜோடி ஆஞ்சநேயர் அங்கதானங்க சொல்றேன், உங்களுக்கு என்ன அவசரம்? கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் 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 கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர். ஒரே ஒரு ஆஞ்சநேயர். Time is the healer. நல்லா கை தட்டுங்கப்பா. ஓகே, இப்போ இதுல யார் நல்லா பண்ணாங்க நீங்க கை தட்டி சொல்ல போறீங்க. ஓகேவா? உங்க பேர் சார்? சௌந்தரராஜன் சாருக்கு எவ்வளவு கிளாப்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, பாஸ் மார்க் சார், சூப்பர் சார். ஒரு முறை பண்ணுங்க. ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் தாலி இது சங்கிலியை பறிக்க போற மாதிரி சைடுல வீங்குது. அவருக்கு எவ்வளவு கை தட்டு? மிஸ்டர் நோனோ ஆஞ்சநேயர் பண்ணுங்க ஒரு முறை. இவருக்கு எவ்வளவு கை தட்டு? ஆஞ்சநேயர் பண்ணுங்க. கார்த்தி இப்ப யார் வின்னர்? கண்டனக்கா நீங்க தான் சொல்லுங்க. யார் வின்னர்? யாரு கொடுப்பீங்க? யாரு? இவருக்கா? நோனோ ஆஞ்சநேயர் ஒரு முறை பண்ணுங்க. ஆனா என்னோட ஓட் இவருக்கும் இவருக்கும். இவர் நல்ல சிரிக்க வச்சாருங்க. ஒரு முறை பண்ணுங்க. ஆஞ்சநேயர். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம சேர்த்து பரிசு கொடுத்துடலாம். Forgive us for what we've done. Come back. போடணும். பெரிய தண்டனக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி கொடுத்த ஸ்டெப் எல்லாமே போடுறீங்க. இப்போ டண்டனக்கா டனக்கு நக்கா டண்டனக்கா டனக்கு நக்கா டண்டனக்கா டனக்கு நக்கா டண்டனக்கா டனக்கு நக்கா எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பாருங்க.
எல்லாமே போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ரூபாய் மதிப்புள்ள டாடா நேனோ கார் வெறும் 2550 ரூபாய் கட்டி நம்ம பாபா என்டர்பிரைசஸ் மூலமாக வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு போற அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி யாருன்றதை இப்போ பார்க்க போறோம். படையெடு படையப்பா வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு எப்பவுமே நம்ம சீஃப் கெஸ்ட் தான் வந்து கடைசி பிரைஸ் எடுப்பாங்க. கிளாப் 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 நேனோ கார் யாருக்கும் பாப்போம். கிளாப் 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 கிளாப். நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையெடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா பிரிச்சிடலாமா? சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் ஒரு நிமிஷம் சார். நம்ம டீலர்ஸ் கையில் ஒரு கையில் செல்வராஜ் அப்படியே எனக்கு மைக் அவங்க கிட்ட வாங்கிக்கோ. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் வாங்கிக்கோ. சரி மேடம் 2014 2015 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ மெம்பர் உங்கள் மூலிமா வருவாங்க புது மெம்பர்? டக்குன்னு சொல்லுங்க. 10 5 எவ்வளோ? ஒரு 50 பேர். சவுண்ட் மைக் பக்கத்துல சார். ஒரு 50 மெம்பர்ஸ் தான். எவ்வளோங்க? 50 மெம்பர்ஸ். அப்படியே டீலர் ராஜேந்திரன் சார் கொடுப்பான். ஐநூறு பேர். 500 நபர்கள். தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ. ஜோதி மேடம் ஜோதி மேடம் அப்படியே ஒரு டீலர்ட்ட கொடுத்துட்டு வாப்பா. நம்ம டீலர் தெரியும்ல. 500 நபர் சார். 500 நபர். தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. பிஏ கிருஷ்ணன் எங்க? கிருஷ்ணன் எங்க இருக்காரு? கிருஷ்ணன். ஆனந்தி மேடம் 500. நெக்ஸ்ட் சவுந்தரராஜன். அப்படியே ஒருத்தரா வாங்க. சவுந்தரராஜன் சார் கொடுத்தீங்களா? நம்மள்ட்ட ஒரு 100 இருக்கணும். 100. ரேவதி மேடம் இங்க ரேவதி கென்னடி. ரேவதி கென்னடி இருக்காங்க பாருப்பா. பா ரேவதி கென்னடி. முக பேர் கார்த்திக். சார் ஒரு 500 பேர். 500 பேர் சார். 500 பேர். வெரி குட். அப்படியே பின்னாடி நம்ம இவரு டைரக்டர். டைரக்டர் வாங்கியா. 100 பேர். 100 பேர். வெரி குட் வெரி குட் வெரி குட். அவரு செம்பரம்பாக்கம் அண்ணே 15 பேர் சார். அவ்வளோ வெரி குட். அவருடைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன நான் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே வாங்க ரேவதி மேடம். பிஏ கிருஷ்ணன் எங்கே போனார்? எங்க கிருஷ்ணன் எங்க? கிருஷ்ணன் கொடுங்க. அதாவது எங்களை மட்டும் நீங்க கேட்க வேணாண்ணே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டாலே 100 பேர் சேர்த்து விடுவாங்க. முதல்ல டீலர்ல கேட்போங்க. 200 மேல. ஓகே ஓகே. குறைஞ்சது 100 இருக்கும். குறைஞ்சது 100. ஓகே. இப்போ உங்க டீலர்ஸ்ங்க கஸ்டமர்ஸ்ல யாராவது ஒருத்தர் 100க்கு மேல போடி 100க்கு மேல பண்ணுவங்கிற மட்டும் கை தூக்குங்க. எங்களால வந்து 100 பேருக்கு மேல கொண்டு வர முடியுங்க. கஸ்டமர்ஸ் யாரா இருக்கீங்களா? கை தூக்குறீங்களா? யார் கை தூக்கணும்? யாராவது ஒருத்தர் கொடுப்பா. இந்த மேடத்துக்கு கூட. இந்த மேடத்துக்கு கொடுங்க. ஒன்னா போ லைனா வாங்க. உங்க நேம் சொல்லுங்க மேடம். என்ஜின் இல்லைங்க. உங்க நேம் என்ஜின் சொல்லுங்க. உங்க பேரு? லிங்கக்கனி. எத்தனை பேர் மேடம் கொண்டு வருவீங்க கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஸ்கீம்ல? சேர்க்க முடிஞ்ச ஒரு 100 பேர். 100 நம்பர்ஸ். ஓகே. அடுத்தது யாரு? வேற யாரும் கை தூக்குனாங்களே கடைசியில் அண்ணன். வேற யார்? நீங்க ஒருத்தர். 100 நம்பர்ஸ். எவ்வளோ சார்? 100. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்கீம் இங்கேயே முடிஞ்சது போல் இருக்கு மேடம். பரபரப்பாக முடிஞ்சு போச்சு இங்கேயே. அவ்வளோதான். வெரி குட். இங்கேப்பா சார் கை தூக்குனார் பாருங்க. above 100. above 100. வேற யாராவது இருக்கீங்களா? அங்கே பாரு ஒரு சின்ன கிங்கு தூக்குறாரு. அந்த மேடத்துக்கு கூட. அந்த மேடம் இந்த ஓகே 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 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
100. வெரி குட். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. நேனோ கார் யாருக்கு போகுதுன்னு பார்த்துருவோம். பிரிச்சிடலாமா மேடம்? எல்லாரும் நல்ல கிளாப் கொடுங்க. கிளாப் கொடுத்தா தான் பிரிக்கும். கிளாப். சரி, இப்போ இந்த கார் இன்னொருத்தர் கிடைக்குது, எப்படி கை தட்டுவீங்க? உங்களுக்கு கிடைச்சா அப்ப எல்லாருமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சு கை தட்டணும். ஓகேவா? பிரிச்சிடலாமா சார்? ஓகே. Ten, 9, 8, 7, 6, 3, 2, 1. நம்பர் 16370 தனிஷ்கா பெரம்பூர் புவனா டீமை சேர்ந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தனிஷ்கா பெரம்பூர் புவனா அவங்களோட டீமை சேர்ந்த தனிஷ்காவுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டாடா நேனோ கார் வெறும் 2550 ரூபாய் தவணை தொகை கட்டி டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு பாபா என்டர்பிரைசஸ் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தனிஷ்காவிற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல பரிசுகள், உங்களுக்கு உபயோகமான பரிசுகளை பாபா என்டர்பிரைசஸ் மூலமாக ஒவ்வொரு மாசமும் நீங்க எடுத்துட்டு போகணும், சந்தோஷமா போகணும். அதுதான் எங்களுடைய எண்ணம். இன்னைக்கு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பு பண்ணி கொடுத்தீங்க. நாங்க என்ன நினைச்சோம், சம்மர் ஹாலிடேஸ் யாரும் வரமாட்டீங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த ஹாலே இவ்வளவு தூரம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய அந்த ஆர்த்தி மேடம் தான் காரணம். பாபா என்டர்பிரைசஸ் தான் காரணம். ஆர்த்தி மேடம் கூட கை தட்டுங்க. ஆர்த்தி மேடம் அப்படிங்கற கை தட்டுங்க. பாபா என்டர்பிரைசஸ்க்கு கை தட்டுங்கப்பா. ஆர்த்தி மேடத்துக்கு ஓ போடுங்க. Thank you. எனக்கு இவ்வளவு தூரம் இருந்து ஹெல்ப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தா நான் மனமார மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி வெரி சாரி. சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு, நீ விடும் நெற்றி துளிப்பட்டு, பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா. வெட்டு கிளி அல்ல நீ